பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மேத்யூ காஸ்பல் சாப்டர் 15 verse 28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை, உங்கள் விசுவாசத்தின் அளவு அதிகரிக்கும் பொழுது தாமதங்கள் சரியாகும். உங்கள் விசுவாசத்தின் அளவு அதிகரிக்கும் போது தாமதங்கள் சரியாகும். இந்த கானானிய ஸ்திரியை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். இயேசுவினிடத்தில் வருகிறாள், இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறாள், இயேசுவும் அதை கேட்கிறார். ஆனால் இயேசு பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறார். அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபங்களுக்கும் கூப்பிடுதலுக்கும் மறு உத்தரவு அங்கிருந்து வருவதற்கு தாமதமாகிறது. தாமதம் என்றாலே நாம் நினைப்பது என்னவென்றால், இனி அது நடக்காது என்பதுதான். ஆங்கிலத்தில் இப்படியாய் சொல்லுவார்கள், டிலே இஸ் நாட் டினையல். தாமதம் என்பது கிடைக்காது என்பது அல்ல. தாமதிக்கிறார் என்றாலே அங்கே ஏதோ ஒரு காரியத்தை என் தேவன் செய்கிறார். இந்த காலவெளியிலும் கர்த்தர் இந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ளே வைப்பாராக. இந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுத்திருக்க முடியும். ஏனென்றால் சீஷர்கள் சொல்லுகிறார்கள் இயேசுவை பார்த்து, இவளை அனுப்பிவிடும். நீங்கள் எஸ்ன்னு சொல்ல மாட்டீங்க, நோன்னு சொல்ல மாட்டீங்க, அவளை எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் டிலே பண்ணுறீங்கன்னு சீஷர்கள் சொல்கிறாங்க. இயேசுவுக்கு அவளை அனுப்பிவிடுவது சுலபமான வேலைதான். ஆனால் அவளை அனுப்பிவிடவில்லை, அவளுக்கு கொடுக்கவும் இல்லை. ஏதோ ஒரு காரியத்தை அவளுக்குள்ளே செய்கிறார். இந்த காலவெளியிலே அதை தான் ஆண்டவர் உங்களுக்கு ரேமாவா தர்றார். தாமதிக்கிற இடத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்து கொண்டு வருவார். அங்கே பாருங்கள், இன்னும் தாமதிக்கிறார். அவள் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டு விழுந்து பணியும் போது சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது நல்லதல்ல என்று சொல்லுகிறார். இப்பொழுது அவளை இன்னும் அதிகமாய் அது காயப்படுத்துகிறது. அவர் பேசாமல் இருந்தால் கூட பரவாயில்லை, ஆனால் அவர் சொன்ன வார்த்தை அந்த கானானிய ஸ்திரீயை காயப்படுத்துகிறது. அவளை நாய் என்று சொல்லுகிறார், அவளுடைய பிள்ளையை நாய்க்குட்டி என்று சொல்லுகிறார். இதெல்லாம் கேட்டுட்டு அவள் திரும்பி போகிறாளா இல்லை நிற்கிறாளான்னு பார்த்துட்டே இருக்கிறார். ஆனால் அந்த ஸ்திரீயை பாருங்கள், அவள் தன்னுடைய ஸ்தானத்தில் நின்று கொண்டே இருக்கிறாள். அவளுடைய அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, இயேசுவை விட்டுறக்கூடாது, இவர்கிட்டருந்து எப்படியாகிலும் ஒரு காரியத்தை வாங்கணும்னு சொல்லி அவள் சொன்ன அடுத்த காரியம், மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை இந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு உடனே இயேசுக்கு இப்போ ஒரு காரியம், அவர் நினைத்தது அங்கே நடக்குது. அவர் என்ன நினைத்தார் தெரியுமா? அதை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு ரேமாவாக கொடுக்குறேன். இவளை கானானிய ஸ்திரீயாய் அனுப்பிவிட அவர் மனதாக இல்லை. அவளுக்கு சுகம் கொடுத்து அனுப்புறது அவருடைய காரியம் இல்லை. அவள் இப்பொழுது அவளை எப்படி தெரியுமா மாற்றிட்டு இருக்கிறாரு? விசுவாசத்திலேயே பெரிய விசுவாசத்தை உடையவளாய் மாற்றி, அந்த விசுவாசத்தின் மூலமாக இப்பொழுது அவள் கானானிய ஸ்திரீயாக அல்ல, ஆபிரகாமின் சந்ததியாய் அவளை மாற்றுகிறார். இப்போ உங்களுக்கு ஒரு காரியம் புரியும், ஏன் ஆண்டவர் தாமதப்படுத்துகிறார் என்றால், இனி அவள் கானானிய ஸ்திரீயாகவே தொடரக்கூடாது, அவள் ஆபிரகாமின் சந்ததியாய் மாற வேண்டும். ஆபிரகாம் தான் விசுவாசத்துக்கு தகப்பன். இப்பொழுது அவளை பார்த்து இயேசு சொல்கிறாரு, உன் விசுவாசம் பெரிதுமா. அர்த்தம் என்ன? நீ இனிமே ஆபிரகாமுடைய குமாரத்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஒரு சுகத்தோடு நீ போகிறதில்ல, தலைமுறை தலைமுறையாக உனக்குள்ளே இந்த ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலவெளியிலும் உங்கள் தாமதத்தில் ஆண்டவருக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஆண்டவரே, என்னை நீர் உம்முடைய சந்ததியாய் மாற்றும், ஆபிரகாமின் சந்ததியாய் மாற்றும். அந்த ஒரு காரியத்துக்காக தான் நீங்கள் இவ்வளவு நேரம் பேசாமல் இருந்தீங்க, என்னை அனுப்பியும் விடலை, என் கூடையே இருக்கிறீங்க, மற்றவங்க அதட்டுனாலும் என் கூடையே நீங்கள் பேசிட்டு வர்றீங்க ஆண்டவரே. இதற்கெல்லாம் காரணம் இப்போ எனக்கு புரியுது. என்னை சொஸ்தப்படுத்தி அனுப்புவதற்கல்ல,
என்னை விசுவாச சந்ததியாய் எழுப்புவதற்காக. பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் அந்த சந்ததியாய் மாறுவதற்கு உங்களை எவ்வளவு சீக்கிரத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களோ, இயேசுவுக்கு உங்களை எவ்வளவு சீக்கிரத்தில் அர்ப்பணிக்கிறீங்களோ, அவ்வளவு சீக்கிரத்தில் அந்த இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். இங்கு பிள்ளை சுகமானது முக்கியமல்ல, இவள் விசுவாசம் பெரிதானது தான் முக்கியம். ஏனென்றால் இந்த நாளில் தானே அவளுடைய காரியம் முடியல. இதுக்கப்புறம் அவளுக்கு நீண்ட நெடிய வாழ்க்கை உண்டு, பரலோகம் வர்ற வரைக்கும் வாழ்க்கை உண்டு. அது வரைக்கும் அவளை ஆயத்தப்படுத்துவது இயேசுவினுடைய கரம். ஆகவே இந்த விசுவாசத்தை இந்த நாளில் பெற்றுக்கொள்ளுங்க. தாமதித்தாலும் உங்களை விசுவாசத்தின் சந்ததியாய் அவர் மாற்றுவார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த காலைவேளையிலும் நீர் கொடுத்ததான இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். கானானிய ஸ்திரீயை கானானிய ஸ்திரீயாகவே இருக்க வேண்டாம் என்று நீர் நினைத்து அவளுக்கு தாமதப்படுத்தி அவளை ஆபிரகாமின் குமாரத்தியாய் நீர் மாற்றினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அதே பெரிய விசுவாசத்தை, கனத்துக்குரிய விசுவாசத்தை இந்த காலை வேளையில் யாரெல்லாம் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு அதைரியப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நீர் துளிர்க்க வைக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபை அவர்களை தொட்டபடியால் ஸ்தோத்திரம். பெரிய விசுவாசத்தை காண வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. அந்த பெரிய விசுவாசத்தை உம்முடைய பிள்ளைகள் தாமதப்பட்டாலும் உம்முடைய கரத்தை பிடித்து கொள்ள உதவி செய்யும். உங்கள் ஆளுகைக்கு, சித்தத்துக்கு இவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நீ நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சகல துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசத்தை உருவாக்குவாராக. ஆமென்.